ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி சப்ஜெக்ட்ல இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பின்பற்றப்பட்ட பொருளாதார முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேபிட்டலிசம் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது என்ன கேபிட்டலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆடம் ஸ்மித் அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடம் ஸ்மித்தை தான் நம்ம பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். ஏன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறதுனுடைய மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை முன் வச்சதன் அடிப்படையில தான் நாட்டினுடைய உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஆடம் ஸ்மித்தினுடைய கருத்துக்கள். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு 1776 வெளியிடப்பட்டது. இதுதான் பொருளாதாரத்திற்கான அடிப்படை வரையறையாக கருதப்பட்டதுன்னு பார்ப்போம். அப்ப அந்த காலகட்டம் முதல் சுதந்திரம் பெற வரைக்குமே இந்தியாவில் பின்பற்றப்பட்ட முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலேயர் நம்ம கிட்ட பின்பற்றின முறை பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி தான், சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்டிக் எக்கானமியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் கேபிட்டலிஸ்டுக்கும் சோசியலிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். முதலாளித்துவம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரோ எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் நம்ம முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்லுவோம். இதுவே சோசியலிஸ்டிக் சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளுமே அரசால் தான் எடுக்கப்படும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்தியாவில் சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கேபிட்டலிசம் எக்கானமியில தான் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அப்ப சோசியலிஸ்டிக் பேட்டர்னுக்கு மாறுனுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிட்டத்தட்ட 1951ல இருந்து 2017 வரைக்குமே கிட்டத்தட்ட சோசியலிஸ்டிக் பிளான் மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த 5 ஆண்டு திட்டங்களின் அடிப்படையில தான் நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அதை சப்போர்ட் பண்ணி இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டதுங்க, சரிங்களா? அப்ப கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணதற்கு பிறகுதான் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினாங்க, சரிங்களா? அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சி பிளஸ் இந்தியாவினுடைய நிலைமை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டங்களினுடைய பங்களிப்பினால மட்டும்தான் அது நடைபெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பிளானிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளோட மார்கரெட் தாட்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். A good plan may fail due to faulty implementation, but a faulty plan cannot succeed through good implementation. So plan your work for today and every day, then work your plan அப்படிங்கிறத மார்கரெட் தாட்சரினுடைய இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆக்சுவலா இதுல என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்போம், பட் அந்த பிளானை நம்ம சரியாக நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளான் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல்வி அடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க, சரிங்களா? ஆனால் நாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறங்கிறதுனால மட்டுமே ஒரு தவறான திட்டமிடுதல் அல்லது தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆயிடாது அப்படிங்கிறது தான் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு ஆகட்டும், நம்முடைய வரக்கூடிய நாட்கள் ஆகட்டும், அல்லது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நாம் திட்டமிடுதல் அப்படிங்கிறத கண்டிப்பா பயன்படுத்தியே தீரணும் அப்படிங்கிறது தான் மார்கரெட் தாட்சரினுடைய இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஸோ திட்டமிடுதலினுடைய மிக முக்கியமான கருத்தாக இந்த ஸ்டேட்மெண்ட் கருதப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானிங் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாம அதை ப்ராப்பரான எக்ஸிக்யூஷனாகவும் நாம கொண்டு போகும்போது தான் அது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ எல்லா விஷயத்தையுமே நாம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளானிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்குது, சரிங்களா? ஸோ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் மைய திட்டமிடுதல் ஆணையம், அதாவது சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்ப அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது நம்மளுடைய சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களால தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ தட் இஸ் அ சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிற்கான பொருளாதார கொள்கையை வடிவமைச்சு அதை ப்ராப்பரான எக்ஸிக்யூஷனையும் பண்ணி அதன் மூலியமாக நாம சில நம்மளோட இலக்குகளை அடைவதற்காகவும், ஸோ எந்த ஒரு பிளானை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னாலும் சரி அதற்கான எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக டிசைன் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணும் பொழுது நமக்கு அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது
முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதனுடைய வெற்றியை அடைஞ்சிருக்குதா இல்லையா அப்படிங்கறத முழுசா சொல்றது தான் திட்டமிடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஒரு மத்திய அரசு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய திட்டமிடுதலுக்கான அதிகாரம் பெற்ற நபர்கள் மூலியமாக இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அவர்கள் வடிவமைக்கக்கூடிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த திட்டங்களின் வாயிலாக நாட்டினுடைய நன்மைக்காக நிறைய விஷயங்களை பண்றதுக்கு பேர் தாங்க திட்டமிடுதல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்ததாகவும், அரசியல் சார்ந்ததாகவும், சமூகம் சார்ந்ததாகவும் மற்றும் இராணுவ நோக்கங்களை அடைவதற்காகவும் தான் என்ன பண்ணப்படுது, திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு நடைபெறுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாகவே இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் பிளானிங் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஷார்ட் டேர்ம் பிளானிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்கையை வடிவமைக்கிறோம் அல்லது ஒரு பொருளாதார திட்டமிடுதல் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற பட்சத்துல ஓராண்டு காலத்திற்கோ அல்லது அதன் விட குறைவாக ஒரு காலத்திற்கோ நாம நடைமுறைப்படுத்துறது தான் ஷார்ட் டேர்ம் பிளானிங்னு சொல்லுவோம். இதே மீடியம் டேர்ம் பிளானிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 to 7 இயர்ஸ்க்கான திட்டமிடுதல் அப்படின்னு நாம சொல்லலாம். இதே லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறத லாங் டேர்ம் பிளானிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை வரையறை, நாம் வகுக்கக்கூடிய திட்டம் ரொம்ப சின்னதா இருக்குதா அல்லது நடுநிலைமையானதாக இருக்குதா அல்லது லாங் டேர்ம்ஸ்ல இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து சுதந்திரம் பெற்ற உடனே வந்துருச்சா அல்லது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சா அப்படின்னு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஸோ இந்தியாவில் திட்டமிடுதல் வருவதற்கான அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா மூலியமா எப்படி இந்தியாவுக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ 1928 இந்த வருஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான வருஷத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1929 உலக பெருமந்தம் அப்படின்னு ஒரு விஷயம்ங்க. ஆக்சுவலா இந்த உலக பெருமந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல த இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா நாடுகள்லையுமே இந்த உலக பெருமந்தம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பெருமந்த நிலை ஏற்பட்ட காரணத்தினாலதான் இதை உலக பெருமந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பெருமந்தம் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1929 காலகட்டத்தில் என்ன நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகள்லையுமே நாம சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெற்றுச்சுங்க. அப்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஏற்பட்ட பொழுது எல்லா நாடுகளுமே இந்த ப்ராப்ளத்துல மாட்டிக்கிச்சு, எக்ஸப்ட் ரஷ்யா. என்ன ரீசன்னால நம்மளோட ரஷ்யா மட்டும் இந்த ப்ராப்ளத்துல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேற்கொண்டிருந்த எக்கனாமிக் பிளானிங். அப்ப நார்மலா ரஷ்யாவை யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோவியத் ரஷ்யா அப்படின்ட்டு. அப்ப இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1928லயே they have designed the plan for the country development. அப்ப தங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் நாட்டில் இருந்த முதலீடுகளை எல்லாத்தையுமே பிரிச்சு போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம நல்லாவே சொல்லுவோம் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார் அப்படின்ட்டு. அப்ப எக்கனாமிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஜிடிபிங்கிற ஒரு விஷயம் இந்த 3 துறைகளினுடைய பங்களிப்புன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணப்படுதுன்ட்டு. சரிங்களா? பிரைமரி செக்டார்னா என்ன சொன்னோம்? இயற்கை வளங்களை கொண்டு அதன் மூலியமாக பெறப்படக்கூடிய வருமானம். சரிங்களா? அடுத்தது இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா என்ன? மூலப்பொருட்களை கொண்டு முழுமையான பொருட்களை தயாரித்தல் அப்படின்னு பார்ப்போம். இதுவே டெர்ஷியரி செக்டார் அப்படின்னா நம்ம சர்வீஸ் செக்டார், அதாவது சேவைகள் துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த 3 துறைகளில் இருந்தும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே போயிட்டு ஷேர் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்துல பணத்தை நிறைய போடும் பொழுது நம்ம ரஷ்யா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பிளானிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக பிரைமரி செக்டார்லயே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டாங்க, செகண்டரி செக்டார்லயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டாங்க, டெர்ஷியரி செக்டார்லயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டாங்க. ஸோ 3 துறைகளுக்குமான அவங்க கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிரித்து போடப்படும் பொழுது முதன்மை துறையின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் பயன்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 60% ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்டிங் அக்ரிகல்ச்சர் அஸ் தர் ஆக்குபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 60% மக்கள் விவசாயத்தை தான் தங்களுடைய தொழிலாக மேற்கொள்றாங்கிறப்ப எல்லா நாடுகளிலுமே இந்த விவசாயம் அப்படிங்கிறது இருக்குமா
இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயம் இயற்கையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் மூலியமாக நம்ம மேற்கொள்ற காரணத்தினால இது ஈஸியான ஒரு துறையாக நமக்கு கருதப்படுது. அதனாலதான் பிரைமரி செக்டாரோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், விவசாயத்துறை அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்தியாவு மாதிரியான நாடுகள் அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கும் பொழுது அவங்களே 60% விவசாயத்தை மேற்கொள்றாங்கிறப்ப 60% மக்கள் இதை தொழிலாக மேற்கொள்றாங்கிறப்ப பிற நாடுகளும் இதன் மூலியமாக வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அதே மாதிரி காடுகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கம் தோண்டுதல், கனிமங்களை வெட்டி எடுத்தல்னு சொல்லிட்டு பிரைமரி செக்டாருக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கும் பொழுது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க. சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஆல்சோ, பிகாஸ் industrial sector is completely depending upon the primary sector because all the raw materials are obtained from the primary sector. முதன்மை துறையிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இரண்டாம் நிலை துறையில் மூலப்பொருட்களாக பயன்படுகிறது. அப்ப மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் முழுமையான பொருளாக மாற்றப்படுது. அது தொழிற்சாலைகள் நடைபெறதுனால தான் இரண்டாம் நிலை துறையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்டரி செக்டார் அல்லது இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழிற்சாலைகள் துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முதன்மை துறைக்கு தேவைப்படக்கூடிய மூலதனம் பிளஸ் இரண்டாம் நிலை துறைக்கு தேவைப்படக்கூடிய மூலதனம்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த டெர்ஷியரி செக்டார் ஆல்சோ, மூன்றாம் நிலை துறைக்குமே அதனுடைய பங்களிப்பை கொடுத்திருப்பாங்க. அப்ப மூன்றாம் நிலை துறை அப்படிங்கிறதுலயுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் மூன்றாம் நிலை துறைனா நம்ம என்ன சொல்லுவோம்? எஜுகேஷன் சொல்லுவோம், ஹெல்த் சொல்லுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், பேங்கிங், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா துறைகளுக்குமே அதிகப்படியான முதலீடுகள் கண்டிப்பா தேவை. அப்ப இந்த மூன்று துறைகளினுடைய பங்களிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப திட்டமிடுதல்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா எல்லாமே ஷேர் மார்க்கெட்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணியிருந்த காலகட்டத்தில் கூட ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய முதலீடுகளை இந்த மூன்று துறைகளிலும் பிரித்து போட்ட காரணத்தினால அவங்களுடைய எந்த விதமான பாதிப்பும் பெருமளவுல ஏற்படாம அவங்களுடைய முதலீடுகள் பாதுகாக்கப்பட்டதுங்க. அப்ப உலக பெருமந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்ட பொழுது ரஷ்யா தப்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையான திட்டமிடுதல் தாங்க. அப்ப இந்த திட்டமிடுதலின் அடிப்படையில் உலக பெருமந்தத்தில் ரஷ்யா மாட்டிக்கொள்ளல அல்லது அதுல இருந்து தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இதையே நாம மாடலா எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்குமே நாம இந்தியால பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெற்றது. அப்ப இந்தியாவில் திட்டமிடுதல் உருவாவதற்கு ரஷ்யாவினுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறதா முன்மாதிரியாக அமைஞ்சது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப இந்த இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷனுக்கும் நம்மளோட ரஷ்யாவுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான அடிப்படை வரையறையாக கருதப்படுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இரண்டாம் வேர்ல்டு வார் செகண்ட் ஏற்பட்ட பொழுது நிறைய நாட்டினுடைய வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக ஒதுக்கீடு செய்து போரினால் ஏற்பட்ட சூழல் நிர்பந்தத்தை உருவாக்கியது. அப்ப ஒரு போர் நடைபெற்றுச்சு அப்படின்னாலே நமக்கான நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிங்கிறது நடைபெற்றும் அப்படிங்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பொருளாதார திட்டமிடுதல்ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டதுங்க. அப்ப நாம ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் என்ன பண்ணலாம், கரெக்டா எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் நமக்கு இருந்த ஒரு விஷயமா கருதப்படுது. அதன் அடிப்படையில தான் நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா நம்மளுடைய எக்கனாமிக் ரிசோர்ஸஸை ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயமா கருதப்பட்டதுங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படின்ட்டு. பட் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா 6th April 1948 நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணதான். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக நாம் என்ன பண்ணிக்கிட்டோம், இது வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இண்டஸ்ட்ரியல் பாலிசி மூலிமா பெருமளவு நாம் ஏதாவது growth அட்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் 5 year பிளான், செகண்ட் 5 year பிளான் நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட நாம இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு என்னவாக மாற ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம், அதாவது மிக்சட் எக்கானமியா மாறுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். சரிங்களா? பட் கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்சடிசம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சிஸ்டத்தை 3ஆ பிரிப்போம். சரிங்களா? ஸோ கேபிட்டலிசம், சோசியலிசம், தென் மிக்சடிசம். அப்ப
1948ல ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை நடைமுறைப்படுத்தின உடனேயே நம்ம மிக்சடிசமாக மாறிட்டோமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் நமக்கு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் இந்த பொருளாதார கொள்கையை பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் உடனே நம்ம மிக்சடிசமாக மாறிட்டோம்னா கிடையாது. வி ஃபாலோட் த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன். ஸோ ஃப்ரம் த இயர் 1951 டு கிட்டத்தட்ட 1989 அல்லது 1990 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒர்க்டு அண்டர் த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் தான் சொல்லுவோம். பிகாஸ் all the decisions taken by the central planning authority, they were decided what to do in the Indian economic system and they have implemented the 5-year plans. சரிங்களா? After 1990 தான் we have implemented the new economic policy that is named as a LPG, liberalization, privatization, then globalization. So this a new economic policy, NEP அப்படிங்கிறது புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ 1990 வரைக்கும் நாம பின்பற்றின ஒரு பொருளாதார கொள்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு கொள்கையாக தான் இந்த LPG அப்படிங்கிறது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப மிக்சடிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் கிட்டத்தட்ட ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் LPG தான் நமக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் ஆஃப்டர் 1948 the first industrial policy introduce பண்ண உடனே we are suggesting that this economic system will be followed in India as a mixed economy அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. பட் ஆக்சுவலா சேஞ்சஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நியூ எக்கனாமிக் பாலிசிஸ்க்கு பிறகுதான். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜனவரி 26, 1950 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. நவம்பர் 26, 1949 கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃப்ரேம்ட் அண்ட் சப்மிட்டட் டு த பார்லிமெண்ட் அல்லது பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 தான். அப்போ இதற்கு பிறகுதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13, 1950 தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு நம்மளுடைய பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்படுதுங்க. சரிங்களா? சாரி, மார்ச் 15. ஸோ மார்ச் 15, 1950 தான் பிளானிங் கமிஷன்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு உருவாக்கப்படுது. அப்போ பொருளாதார கொள்கையை வடிவமைத்ததற்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கிட்டோம். என்ன ரீசன்னால சார் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டு நம்ம இந்த பிளானிங் கமிஷனுக்குள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு இப்போ சிம்பிளான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆட் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல முதலீடு வேணுமா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்க, அல்லது உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் இருக்கணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்கம்பாங்க. அப்போ அதை பற்றின ஆடை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு லைன் வாசிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க், கைண்ட்லி ரீட் த டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான முதலீடுகள் எல்லாமே சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. இதில் முதலீடு செய்வதற்கு முன்னால் திட்டம் சார்ந்த ஆவணங்களை சரிபார்க்கவும் அப்படின்ட்டு. எதற்காக இதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பணத்தை போட்டிருக்க மாட்டோம்ல, நான் இழந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் மேலேயோ அல்லது ஒரு ஏஜென்சிஸ் மேலேயோ ஒரு அலிகேஷன்ஸ் கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு பொருளாதார கொள்கை எப்போதுமே சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான். நாம ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றோம். பட் அது 100% நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே பொருளாதார கொள்கைகள் வடிவமைக்கப்படும் பொழுது எல்லா திட்டங்களுமே வெற்றி அடையுமா அல்லது எல்லா திட்டங்கள் மூலியமாகவே நாம நினைச்ச விஷயத்த பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஏன் இதை நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா எந்த ஒரு பொருளாதார கொள்கையுமே கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அதுல நிறைய லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் என்ன பண்ணியிருக்கிறோம், பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். அப்ப திட்டமிடுதல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்ச் 15, 1950 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜனவரி 26 நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்ச் 15 ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 2க்கு முன்னாடி 1, 6க்கு முன்னாடி 5ங்கிறப்ப இந்த டேட்டை நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மார்ச் 15, 1950 தான் நமக்கு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுங்க. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் ஆனிச்சுன்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி நாம பிளானிங் கமிஷன் ஒரு விஷயத்த 1950 எடுத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா கிடையாது. அதே மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம உடனே நடைமுறைப்படுத்திட்டோமா கிடையாது. We faced a lot of issues and
several economists suggested the various economic policies for the India. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே நமக்கு வந்துச்சுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாகவே இந்த மஹலானோபிஸ் அப்படிங்கிறவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ மஹலானோபிஸ் அப்படிங்கிறவரை ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் பிளானிங், அதாவது இந்திய திட்டமிடுதலின் கலைச்சிற்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவருடைய பங்களிப்பு இந்த பொருளாதார திட்டமிடுதல்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதனால தான் நம்ம மஹலானோபிஸை பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா we have implemented the 5-year plans அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பட் இந்தியாவினுடைய திட்டமிடுதலுக்கு அதற்கு பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ 1934 பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் 29 to 1930 காலகட்டம் அப்படிங்கிறது உலக பெருமந்தம் ஏற்பட்ட காலம் அப்படின்ட்டு. அப்ப இந்த உலக பெருமந்தம் ஏற்பட்ட பொழுது எல்லா நாடுகளுமே பொருளாதார சிக்கல்ல மாட்டும் பொழுது ரஷ்யா மட்டும் தப்பிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த ரஷ்யா மட்டும் தப்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பிளானிங் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப இந்த பிளானிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடலா ரஷ்யா நமக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்தியாவிலேயே நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், இதை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வாஸ் கிவன் பை த விஸ்வேஸ்வரையா through his book Planned Economy in India. சரிங்களா? ஸோ 1934ல விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாருங்க. இதுதான் முதல் கருத்து இந்தியாவிற்கு பொருளாதாரம் சார்ந்து வைக்கப்பட்டதுங்க. சரியா? ஸோ இந்த காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். பட் இருந்தாலுமே இந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா அவர்களால் முன்வைக்கப்பட்டதுங்க. சரிங்களா? ஒரு 10 இயர்க்கான பிளானை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருப்பாரு விஸ்வேஸ்வரையா. ஸோ அப்போ ஒரு லாங் டேர்ம் பிளானா நமக்கு சொல்றாரு அப்படின்னு பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடுதல் முதலால் யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஸ்வேஸ்வரையா அவர்களால் தான். சரிங்களா? ஸோ 1934. தென் ஆஃப்டர் தட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் டுக் பிளேஸ். ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938ல நேஷனல் பிளானிங் கமிஷன், அதாவது தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் டியூ டு சம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தட் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல். சரிங்களா? அவர் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த அந்த காலகட்டத்தில் அவரால் நடைமுறைப்படுத்த முடியலங்க. ஏன்னா 1938 and 39 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய லீடரா யார் இருந்திருப்பாரு, பிரசிடென்டா யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருப்பாருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டம் பாகிஸ்தானுக்கு தனி நாடு பிளஸ் வேர்ல்டு வார் 2 வர்றதுக்கான நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருந்த காரணத்தினால அந்த நெஹ்ருவால நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நெஹ்ருவால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியலங்க. ஆனா நெஹ்ரு அவர்கள் 1938ல தேசிய திட்டக்குழுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணாரு. பட் அது வெற்றி அடையாத ஒரு விஷயமாவே போயிடுச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1940ல பாம்பே பிளான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுங்க. அதாவது பம்பாய் திட்டம் அப்படின்னு, அதாவது மும்பை நகரத்தை சேர்ந்த 8 மிகப்பெரிய தொழிலதிபர்களால் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்திருக்கும். இந்த பாம்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஜிடிபிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஜிடிபியை கால்குலேட் பண்ணி நீங்க எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அதிகப்படியான growth கொடுக்கறது இந்தியாவினுடைய ஜிடிபிக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு த இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னா நம்மளோட மும்பை, செகண்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு த இந்தியாஸ் ஜிடிபி மோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இதனால தான் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எப்போதெல்லாம் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி குறைந்ததோ அப்போதெல்லாம் இந்தியாவினுடைய ஜிடிபியும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கும். எப்போதெல்லாம் தமிழ்நாட்டோட ஜிடிபி ஹை ஆனிச்சோ அப்போதெல்லாம் இந்தியாவோட ஜிடிபி ஹையா இருக்கும். பிகாஸ் these two states are contributing more to the India's GDP when compared to the other states of India, because we are properly utilizing the resources. சரிங்களா? அப்ப பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயம். அப்ப இன்றைக்கு வரைக்குமே இந்த மும்பை பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு வளர்ச்சியில் இருக்கிறதுக்கான காரணம் அந்த டைம்லேயே பிரிட்டிஷ் காலகட்டங்கள்லேயே இந்த பாம்பேல இருந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அவங்க சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், நிறைய விஷயத்த பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே லீடிங்ல இருக்கிறவங்க இவங்க தான். நாம இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலையில இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட இந்த 8 லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. நம்ம நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான். சரிங்களா? ஸோ இவங்க சொன்ன பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க. அப்போ
அப்ப இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். சரிங்களா? ஆக்சுவலா இந்த பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ரெண்டு மிகப்பெரிய நபர்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்மளோட மகாத்மா காந்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த இரண்டு பேருமே மிகப்பெரிய தலைவர்களாக கருதப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய சுதந்திரம் பெறதுல இவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. இதுல காந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பொருளாதாரம் சார்ந்த கருத்தை முன்வைப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே காந்தியை பொறுத்த வரைக்கும் கிராமிய பொருளாதாரம், அதாவது ரூரல் எக்கானமி அண்ட் அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்படும் காந்தியால். சரிங்களா? இதுவே நெஹ்ரு பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைசேஷனுங்க, அதாவது நகரமயமாதல் அப்படிங்கிறதும் பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நெஹ்ரு அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார். அப்ப இந்த இரண்டு மிகப்பெரிய தலைவர்களுக்கும் இருந்த இந்த பொருளாதார மாறுபட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் பல விஷயங்களை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பாம்பே பிளான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நெஹ்ருவை சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயம். பிகாஸ் it is indirectly or directly supporting that we are going to create industries in India for the economic plan அப்படிங்கிறது தான் பாம்பே பிளான் மூலியமா நமக்கு சொல்ல வர விஷயம். அப்ப 15 ஆண்டு கால முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது பம்பாயில் உள்ள தொழிலதிபர்களா நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா அவங்க கண்டிப்பா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட சொல்றாங்க? நம்மள இண்டஸ்ட்ரீஸ்ல தான் போட சொல்றாங்க. ஸோ இந்த கருத்து நெஹ்ருவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கருத்துக்கள் மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா காந்தியோட ஃபாலோவர்ஸும் சில பேர் இருந்திருப்பாங்க. பாத்தீங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியினுடைய கிராம பொருளாதார மேம்பாடு மற்றும் விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எஸ்.என். அகர்வால். ஸோ எஸ்.என். அகர்வால் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். சரிங்களா? 1944ல பாத்தீங்க அப்படின்னா காந்தியன் பிளான், அதாவது காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்றாரு. இதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, கிராமப்புற பொருளாதாரம் பிளஸ் விவசாயம் அப்படிங்கிறதுக்கான பங்களிப்பை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்.என். அகர்வாலோட கருத்துக்கள்ங்க. சரிங்களா? இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திரு எம்.என். ராய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த எம்.என். ராயை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டியூஷனுக்காக முதல்ல வேணும் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை நாம கம்யூனிசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம், இந்திய கம்யூனிசத்தின் தந்தை அப்படின்ட்டு. அப்ப என்ன சொல்ல வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கான திட்டங்களை தான் வகுக்க வேண்டும். அப்ப மக்கள் திட்டம்ங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் நம் நாட்டு மக்களுக்கு முழுவதுமாக பகிரப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எம்.என். ராயினுடைய மக்கள் திட்டம்ங்க, பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது 1945ல நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஜே.பி. நாராயணன் பாத்தீங்க அப்படின்னா சர்வோதயா திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டிருப்பாரு. இப்ப இவர் என்ன சொல்ல வருவார்னு பாத்தீங்கன்னா, விவசாயமும் நமக்கு வேணும், அதே மாதிரி சாதாரண இண்டஸ்ட்ரீஸும் நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணணும், பிளஸ் அர்பனைசேஷன். ஸோ அப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்த மாதிரி சர்வோதயா திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ நெஹ்ருவோட பாலிசிஸை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் பேசிக்கான இண்டஸ்ட்ரீஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் காந்தி பேஸ் பண்ணி வந்த கருத்துக்களையும் முன்வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் எல்லா பொருளாதார அறிஞர்களும் இந்த கருத்துக்கள் இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடுதலுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. சரிங்களா? இப்படி நாம நடைமுறைப்படுத்தி தான் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. ஸோ இது எல்லாமே அதோட டியூரேஷன். ஸோ பாருங்க, 1951, அதாவது எப்போதுமே ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1st ஏப்ரல்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் 31st மார்ச்ல முடியுங்க ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இயரோட இன்டர்மீடியேட்ல ஸ்டார்ட் பண்ணி இயரோட இன்டர்மீடியேட்ல முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களையும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 5 இயர் பிளான்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். பட் when you calculate it comes 6 years. பாருங்க, 51, 52, 53, 54, 55, 56. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, this was the reason. ஸோ ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ ஜனவரி டு டிசம்பர் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா இதை கேலண்டர் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக கேலண்டர் முடிஞ்சிருந்து நம்ம மாற்றிடுறோம். ஸோ இட் இஸ் அ கேலண்டர் இயர். அதில் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணால் 5 இயர்ஸ் வரும். பட் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 1st ஏப்ரல் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல வரதுனால இந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இட் ரெப்ரசன்ட் 6 இயர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா 6 வருஷங்களை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அப்போ இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள், அதாவது 1951 ஆரம்பிச்சு 2017 வரை 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்ப கணக்கு பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட 14 to 15 ஐந்தாண்டு திட்டம் வரணுமே. எதனால 12 ஐந்தாண்டு திட்டங்கள் மட்டும் வருது அப்படின்னா,
சம்திங் வாஸ் ஹேப்பன்ட். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் தேர் வாஸ் நோ இஷ்யூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்டட், எக்ஸிக்யூட்டட் அண்ட் கம்ப்ளீட்டட். செகண்ட் 5 இயர் பிளானும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் தேர்ட் 5 இயர் பிளான் பிளான்ட், எக்ஸிக்யூட்டட், பட் இட் ஃபேஸ்டு லாட் ஆஃப் இஷ்யூஸ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வார் நடைபெற்றிருக்கும், ப்ளஸ் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த காலகட்டத்தில் நிலவனுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 5 இயர் பிளானுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் பொழுது இது மத்திய அரசாங்கத்தால், மத்திய அமைப்பால் என்ன பண்ணப்படுது, ஒரு திட்டமிடுதல் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுது. அப்ப ஒரு போர் நடைபெறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனாலதான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த 1961 to 66ல ஏற்பட்ட பாதிப்புனால 66 to 69, அதாவது 1966 to 1969 பாத்தீங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம், அதாவது இட் வாஸ் டிக்ளேர்ட் as a பிளான் ஹாலிடே. அப்ப அந்த காலகட்டத்தில் திட்டம் நடைபெறவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 4வது ஐந்தாண்டு திட்டம் 69 to 74, தென் 5வது ஐந்தாண்டு திட்டம் 74 to 79. பட் இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும். 1978ல பாத்தீங்க அப்படின்னா ரோலிங் பிளான் அப்படின்னு ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அது எதனால் அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது புரியும். பேசிக்கா சொல்லணும்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது வரைக்கும் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டா நமக்கு பிஜேபி கவர்மெண்ட், அதாவது அப்ப ஜனதா பார்ட்டின்னு நம்ம சொல்லுவோம், இப்பதான் அது பிஜேபி, முன்னாடி ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொராஜி தேசாய் அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. ஸோ இதன் அடிப்படையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. தென் அடுத்தது பாருங்க 1980 to 85 ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் 85 to 90 இங்கேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆஃப்டர் தட் 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆண்டு திட்டங்கள், ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1990 to 1991, தென் 1991 to 1992. ஸோ இந்த பீரியடை ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்பிஜின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தோம், என்இபின்னு இதை நம்ம சொன்னோம். அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1990க்கு மேலே we cannot survive with the economic policies which we have administrated. So நாம் பின்பற்றின அந்த பொருளாதார முறைகளின் அடிப்படையில் நம்மளால என்ன பண்ண முடியல, சர்வை பண்ண முடியல. அதனால தான் இந்த 2 வருஷ காலகட்டத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டங்களாக, 5 ஆண்டு திட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படாமல் ஆண்டு திட்டங்களாக 1 இயர் பிளானா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சஜஸ்ட் பண்ணி ரன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் அகைன் பாருங்க, இந்த எல்பிஜிங்கிற ஒரு விஷயம் வந்ததற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பூஸ்டப் ஆனிச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஸோ பாருங்க 1990 to 97, தென் 97 to 2002, 2002 to 2007, தென் 2007 to 2012, தென் 2012 to 2017. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லாமல் 5 ஆண்டு திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு. ஏன்னா we have introduced the new economic policies during the year 1991, that is called as a LPG. So liberalization, பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது அந்த 91ல் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்குமான புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு நிறைய தொடர்புகள் ஏற்படப்பட்டது, வணிகம் சார்ந்த தொடர்புகள். அப்ப இதன் அடிப்படையில் தான் 5 ஆண்டு திட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டது. அதன் பிறகுதான் இந்திய பொருளாதாரம் மேம்பட்ட நிலைக்கு வந்துச்சு. பிரைமரி செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் குறைஞ்சி செகண்டரி செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகி 1991க்கு பிறகுதான் டெரிஷரி செக்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குரோத்தை கொடுத்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கலாம் ஆஃப்டர் எல்பிஜி அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த 5 ஆண்டு திட்டங்களுடைய வருடங்களை வச்சே பார்க்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் 2012 to 17க்கு பிறகு நமக்கு 2014ல ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். என்னன்னா 1978ல என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ சேம் திங் அதை 10 வருஷம் 2004 to 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 2014ல தான் முதன்முறையாக நடந்த லோக்சபா தேர்தலில், அதாவது முதன்முறையாக பிஜேபி சார்பில் மோடி போட்டியிட்டு பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவர் வந்த உடனே பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Planning Commission is going to abolish. Instead of Planning Commission, we are going to create a new organization called Nidhi Aayog அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பார். சரிங்களா? அப்போ 2014 நமக்கு 13th August 2014 பார்த்தீங்கன்னா he announced that Planning Commission is going to abolish. Instead of the Planning Commission, we are going to create a new organization called Nidhi Aayog, and it came into force அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st January 2015 onwards
பிளானிங் கமிஷனுங்கிறது அபாலிஷ் ஆகிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ these are the very basic informations regarding the 5-year plans. The remaining content will be discussed in the upcoming video. So இதுதான் நான் சொன்ன விஷயங்கள், annual plans, rolling plan and நம்மளுடைய பிளான் ஹாலிடே அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில். தேங்க்யூ.